சுத்திகரிக்கும் ஆவியானவர் நம் மத்தியிலே இப்பொழுது கடந்து வருகிறார். சுத்திகரிக்கும் ஆவியானவர் நம் மத்தியிலே கடந்து வருகிறார். தேங்க்யூ. மக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான வேலைக்காக மக்கு நன்றி தகப்பனே. ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே எங்களை பரிசுத்தப்படுத்தும்படியாக எங்கள் மத்தியிலே நீ கடந்து வந்து மக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசும் தகப்பனே. உம்முடைய வார்த்தையினாலே எங்களோடு கூட பேசும். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்திலே கொடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு கூட பேசும். நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். மக்கு நன்றி, மக்கு நன்றி, மக்கு நன்றி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் இந்த முகாமில் வந்திருக்கிறோம். நம்மை நாமே ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்மை பரிசுத்தப்படுத்தும்படியான கர்த்தர் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். நாம் இன்றைக்கு பரலோகம் நம் மத்தியில் இறங்கியிருக்கு. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும். அதற்கென்றே கர்த்தர் நம்மை தெரிந்து நம்மை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து அழைத்திருக்கிறார். இன்றைக்கு நாம் 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? ஹல்லேலூயா. நம்முடைய சரீரம் யாருக்குரியது? ஹல்லேலூயா. அப்போ அந்த சரீரம் கர்த்தர் பரிசுத்தமானவர். இந்த ஆலயமாகிய இந்த சரீரம் ஆண்டவர் வாசம் பண்ணும்படியாக அவர் இறங்கி வருகிற ஒரு மகிமையின் இடம். அப்பொழுது இந்த சரீரம் அவர் பரிசுத்தமாக இருப்பது போல இந்த ஆலயமாகிய சரீரமும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறதென்றும், நம்மிடத்திலே ஆண்டவர் வந்து இறங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி இருக்கிறார். நம்மிடத்திலே வசிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். நம்மோடு கூட தங்கி இருக்கிறார். எங்கு போனாலும் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட வந்து கொண்டே இருக்கிறார். எங்கு போனாலும் சரி, இந்த ஆவியானவர் நமக்குள்ளாக கடந்து வந்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆவியானவர் நம்மோடு கூட நம்முடைய சரீரத்தோடு கூட இணைந்து இருக்கிறார். இந்த ஆவியானவரை நாம் நமக்குள்ளாக வைத்திருக்கிறோம். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக நம்ம எப்பவும் இருக்கணும். நம்முடைய சரீரம் கர்த்தருடைய ஆலயமாக இருக்கணும். அவர் வாசம் பண்ணும் ஸ்தலமாக இருக்கணும். அப்போ பரிசுத்தமான எண்ணங்கள், பரிசுத்தமான கண்கள், பரிசுத்தமான வாழ்க்கை இந்த ஆலயத்துக்குள்ளாக கடந்து வர வேண்டும். ஏனென்றால் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமானது. நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? ஏன் ஆண்டவர் சொல்றாரு நாம் நம்முடையவர்கள் அல்ல? அடுத்த வசனத்தை பார்க்கும்போது 1 கொரிந்தியர் 6:20 பார்க்குறோம், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணாரு? நம்ம பாவத்தில் அடிமையாக இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாக இருந்தோம், எல்லாத்துக்கும் அடிமையாக இருந்து இந்த உலகத்தில் முழுவதும் தேவனுக்கு பிரியமானவைகளை செய்யாமல் பிசாசுக்கு பிரியமானவைகளை நாம் செய்து கொண்டிருந்தோம். நம்முடைய இருதயம் முழுவதும் பிசாசினால் நிரப்பப்பட்டிருந்தது, சரீரம் முழுவதும் நிரப்பப்பட்டிருந்தது. இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுவதும் பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, அடிமையாக பிசாசுக்கு அடிமைத்தனமான ஒரு வாழ்க்கை. அவன் என்ன சொல்கிறானோ அதை செய்து கொண்டிருந்த வாழ்க்கை. ஆனால் இயேசு தாமே பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார் நம்மை மீட்கும்படியாக. மீட்கும் பொருளாகிய
தம்முடைய இரத்தத்தை பிசாசுகளுக்கு கொடுத்து அதை அந்த மீட்கும் பொருளை காண்பித்து அந்த மீட்கும் பொருளினாலே நம்மை சுத்திகரித்து மீட்டு கொண்டு பிசாசின் கைகளிலே அடிமையாக இருந்த நம்மை ஒரு நாள் தொட்டார். ஹல்லேலூயா. அப்போது இயேசு நம்மை முற்றிலுமாக கழுவினதினாலே நாம் என்ன செய்தோம்? பரிசுத்தமாக்கப்பட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், அபிஷேகம் பெற்றோம். அதனால் நாம் இன்றைக்கு யாருக்கு அடிமை? இயேசுவுக்கு அடிமை. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் நம்மை மீட்டு கொண்டார். நாம் பிசாசின் இடத்தில் அடிமையாக இருந்து பாவங்களை செய்து நம்முடைய இச்சையின்படி வாழ்ந்து கொண்டிருந்தோம். அவர் தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நமக்காக மீட்கும் பொருளை கொடுத்து, இனி இவன் என்னுடைய பிள்ளை, என்னுடைய குமாரன், என்னுடைய குமாரத்தி, இனி இவன் என்னுடைய அடிமையாக என் விருப்பத்தை நிறைவேற்றும்படியாக வாழ வேண்டியவன். அப்படியாக நம்முடைய சரீரத்தை மீட்டிருக்கிறார், நம்முடைய ஆத்துமாவையும் மீட்டிருக்கிறார். அதனால் நாம் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் நமக்காக தன்னுடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி நம்மை விலைக்கிரயமாக அதை கொடுத்து நம்மை மீட்டிருக்கிறார். இப்பொழுது நாம் யாருக்கு அடிமை? இயேசுவுக்கு அடிமை. ஹல்லேலூயா. அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று விரும்புகிறாரோ அதன்படி நம்ம வாழ வேண்டும். அதனால் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்று அறியீர்களா? ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம ஒருத்தர் நம்ம பேரை சொல்லிக்கொண்டு நான் தான் சொல்லிக்கொண்டு இருக்காமல், நாம் நம்முடையவர்கள் அல்ல. இன்னொருத்தர் நம்மை விலைக்கிரயம் கொடுத்து தம்முடைய இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு இருக்கிறார். விலைக்கிரயம் கொடுத்து நம்மை மீட்டு இருக்கிறார். நாம் நம்முடையவர்கள் அல்ல. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள், அவருக்கு அடிமைகள். அவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதை செய்ய வேண்டும். அதனால் நம்ம என்ன செய்யணுமா? தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மைமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. அதனால் நம்முடைய சரீரம் இப்போ யாருக்கு உரியது? தேவனுக்கு உரியது. ஹல்லேலூயா. ஏனென்றால் விலையேறப்பெற்ற இரத்தத்தை கொண்டு நம்மை மீட்டு கொண்டதினாலே, கிரயம் செலுத்தி மீட்டு கொண்டதினாலே, கிரயத்துக்காக நம்மை கொல்லப்பட்டதினாலே நம்ம இன்றைக்கு இயேசுவுக்கு அடிமை. அவர் விருப்பம் மட்டும்தான் நம்முடைய விருப்பம். அடிமைக்குன்னு ஒரு விருப்பமே கிடையாது. அடிமைக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடையாது. எஜமா என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்ய வேண்டும். அப்படி ஒரு வாழ்க்கை இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகிறார். ஆனால் ஆண்டவருடைய எண்ணெல்லாம் இவள் நான் விரும்பும் சரீரத்தை உடையவளாக தேவனுடைய மகிமை இறங்கும் ஆலயமாக இவனுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். தேவன் விரும்பும் ஆலயமாக, தேவன் மகிமை இறங்கும் ஆலயமாக இவனுடைய சரீரம் மாற வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஒன்றும் நம்முடைய சரீரத்தின் மூலமாக செய்யப்படக்கூடாது. சரீரம் கர்த்தருடைய ஆலயம் எவ்வாறாக பரிசுத்தமாக இருந்ததோ, பரலோகத்தின் அக்கினி வந்து இறங்கிக் கொண்டே இருந்ததோ, பரலோகத்தோடு உறவாடி கொண்டிருந்த ஒரு வாழ்க்கை இருந்ததோ, அப்படியாக நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, இனி நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. இனி நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய எண்ணம் அல்ல. ஆண்டவர் என்ன செய்ய சொல்லுகிறாரோ அதன்படி செய்யும்படியாக நாம் விரும்ப வேண்டும். Do you not know that your body is a temple of the Holy Spirit, which is in you, which you have from God? ஆண்டவர் தன்னுடைய ஆலயமாக, பரிசுத்த ஆலயமாக இன்றைக்கும் இருக்க விரும்புகிறார். நம்ம கொஞ்ச நாள் ஒருவேளை மீட்டிங் வரோம்,
கேம்பில் வரோம், அதோடு நம்முடைய வாழ்க்கை, அதுக்கு பின்பாக நம்முடைய வாழ்க்கை மாறி போய்விடுகின்றது. நம்முடைய வாழ்க்கை மற்ற நாள்லாம் தேவனுக்கு உகந்த வாழ்க்கையாக இல்லை. ஆனால் டெம்பிள் ஆஃப் காட், தேவனுடைய வாசஸ்தலத்தில் எப்பொழுதும் தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்கும் அளவுக்கு அது பரிசுத்த ஆலயம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் தேவனுடைய மகிமை இறங்கி கொண்டே இருக்குது. அதில் எந்தவித இடர்பாடும் கிடையாது, இடைவெளியும் கிடையாது. 2லிருந்து 3 வரைக்கும் தான் தேவனுடைய மகிமை இறங்கும், 3லிருந்து 4 கிடையாது. அதுக்கு பிறகு 5லிருந்து 6 வரைக்கும் தான் தேவனுடைய மகிமை இறங்கும். இல்லவே இல்லை. கர்த்தருடைய ஆலயத்தில், தேவனுடைய ஆலயத்தில் எப்பொழுதும் தேவனுடைய மகிமை இறங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அது பரிசுத்த ஆலயம். அதை போலவே இன்றைக்கு கிரயத்துக்கு கொள்ளப்பட்ட நம்முடைய சரீரமானது தேவன் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பினுடைய வாழ்க்கையை பாருங்க. ஒரு வாலிபன், அவன் அடிமையாக விற்கப்பட்டான். போத்திபார் வீட்டில் அடிமையாக இருந்தான். அவன் இவனுடைய எல்லா வாழ்க்கையும் பார்க்குறான், பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அவன் செய்ததெல்லாம் கூடியது. உடனே எல்லாத்தையும் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் தான் வேலையை பார்க்க போயிட்டான். இவன் அடிமைதான். ஆனால் போத்திபார் என்ன நினைக்கானோ அதையெல்லாம் செய்வித்தான். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவனோடு கூட இருந்தார். தேவன் யோசேப்போடே இருந்தார். தேவன் யோசேப்போடே இருந்தார். தேவன் யோசேப்போடே இருந்தார். ஒவ்வொரு நாளும் யோசேப்பு தேவனோடு கூட உறவாடும் ஒரு வாழ்க்கை. பகலெல்லாம் வேலை, பகலெல்லாம் ஒரு அடிமையின் வேலை தான். ஆனால் இரவெல்லாம் தேவனோடு உறவாடும் ஒரு வாழ்க்கை. தேவனுக்கும் அவனுக்கும் அவ்வளவு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப், அவ்வளவு பரிசுத்தமான வாழ்க்கை. ஆனால் இந்த வாழ்க்கையில் சில பிசாசுகள் இடர்பாடும் கொடுக்க தான் செய்தது. பாருங்க, இந்த யோசேப்பை ஒவ்வொரு நாளும் போத்திபார் மனைவி பார்க்குறா. இந்த அடிமை மட்டும் வித்தியாசமானவனாக இருக்கிறானே, இவன் மேல் ஆசை கொண்டாள், அவன் மேலே கண் போட்டாள் என்று சொல்லுகிறது. நான் பார்க்குறோம், அவள் பாவத்துக்கு அழைத்தாள். ஆனால் யோசேப்பு சொல்கிறான், நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. நான் என்னுடைய சரீரம் பரிசுத்தமானது. என்னுடைய சரீரம் தேவன் அவருடைய மகிமையின் ஆலயமாக எனக்கு கொடுத்தது. இந்த சரீரத்தை எப்படி நான் தீட்டுப்படுத்துவேன்? எப்படி நான் தீட்டுப்படுத்துவேன்? எப்படி நான் இந்த பாவத்தை தேவனுக்கு விரோதமாக செய்வது எப்படி? இன்றைக்கி உலகத்தில் அநேக பாவங்களை பாருங்க. அந்த பாவங்களெல்லாம் எல்லாரும் செய்கிறாங்க, நானும் செய்யணும். வேலை செய்கிற ஸ்தலத்தில் பாருங்கள், எல்லாரும் லஞ்சம் வாங்கினான்னா நானும் வாங்குகிறேன். எல்லாரும் பரிசுத்த குறைச்சலாக இருக்கானா நானும் இருக்கேன். இப்படியாக நம்முடைய வாழ்க்கையை அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வாழும் ஒரு வாழ்க்கை. ஆனால் யோசிப்பு சொன்னா, நான் செய்கிற பாவம் தேவனுக்கு விரோதமானது. நான் அந்த எப்படி செய்வேன்? என்னுடைய வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அவன் சொல்கிறான், தேவன் ஏன் அப்படி ஒரு எண்ணம் அவனுக்குள்ளாக கடந்து வந்தது? தேவன் என்னை ஒரு மேன்மையான காரியத்துக்காக அழைச்சிருக்கிறாரு. தேவன் என்னை மேன்மையான காரியத்துக்கு அழைச்சிருக்கிறாரு. அதனால் சொப்பனத்தில் சின்ன வயசுலே எனக்கு என் கூட அதற்காக அதன் மூலமாக சொப்பனத்தின் மூலமாக என் கூட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. நீ பெரிய ஆளாக மாறுவேன், பெரிய ஆளாக மாறுவேன். கர்த்தர் என் கூட பேசிக்கிட்டே இருந்திருக்காரு. அந்த எண்ணம் எனக்குள்ளாக இருந்து கொண்டே இருக்குது. என் தேவன், என்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். அவர் என்னை கொண்டு போர் ஒரு நாள் உயர்த்த போகிறார்.
அந்த உயர்த்தும்படிக்கு என் சரீரம் அவருக்கு முன்பாக பரிசுத்தமாக இருக்கணும். அவன் நினச்சிருந்தான்னா அந்த பாவத்தை செய்துவிட்டு யாரும் பார்க்காம அதை ஒன்றுமில்லாமல் மறைத்திருக்கலாம். ஆனால் அவன் சொன்னான், என்னை தேவன் பார்க்குறாரு, என்னை தேவன் பார்க்குறாரு. இந்த பாவத்தை நான் செய்தேன் என்றால் தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம். நான் எப்படி அதை பண்ணுவேன்? அதை நான் எப்படி பண்ணுவேன்? இது தேவனுக்கு விரோதமான பாவம் அல்லவா? நான் பண்ண மாட்டேன். எவ்வளவோ நெருக்கங்கள், எவ்வளவோ போராட்டங்கள். ஒவ்வொரு நாளும் அவள் இழுத்து கொண்டே இருந்தாள். ஆனால் அவன் சொன்னான், முடியவே முடியாது, முடியவே முடியாது. இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, உனக்கு முன்பாகவும் உன் அழைப்பு நிற்க வேண்டும். உன்னை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். என்றைக்கோ நடக்க போதே, எப்போமோ நடக்க போதே. அதுக்காக என் சரீரத்தை நான் என் பரிசுத்தமாக வைக்கணும்? இல்லை. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவியானவர் வந்து வாசம் பண்ணும் தேவனுடைய ஆலயம், அது பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டும். உன் சரீரம் பரிசுத்த ஆலயமாக இருக்க வேண்டும். இதில் தீய எண்ணங்களோ, தீய நினைவுகளோ, தீய காரியங்களோ அதற்குள்ளாக வரக்கூடாது. ஏனென்றால் தேவன் வாசம் பண்ண வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு தன்னை பரிசுத்தமாக காத்து கொண்டதுனால ஒவ்வொரு நாளும் தேவன் அவனை சந்திக்கும்படியாக கடந்து வருவாராம். அவனோடு கூட பேசுவாராம், அவனோடு கூட உறவாடுவாராம். எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலும் அவன் பாவத்துக்கு இடம் கொடுக்கவே இல்லை. எவ்வளவோ சந்தர்ப்பங்கள் வந்தது, ஆனால் தேவன் என்னை காண்கிறார், தேவன் என்னை பார்க்கிற தேவன். நான் எப்படி பாவம் செய்வேன்? இந்த பொல்லாப்புக்கு எப்படி நான் உடன்படுவேன்? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை விரும்புவதே, தம்முடைய ஊழியத்துக்கென்று உங்களை அழைத்திருக்கிறார். அவர் விரும்புவது கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை. ஹல்லேலூயா. கரையும் இருக்கக்கூடாது, திரையும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம பார்க்கும்போது, ஏனென்றால் அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றித் திரிகின்றன. அவருடைய கண்கள் நம்மை நோக்கும்போது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். பாருங்கள், பாவம் நெருக்கியது, பாவத்தை விட்டு விலகி ஓடினான். பாவம் செய்யாததினாலே சிறைக்குள்ளாக போடப்பட்டான். ஆனாலும் அதிலும் கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். ஹல்லேலூயா. அங்கேயும் கூடவே இருந்தார், அங்கேயும் பரிசுத்தமாக இருந்தார். நாள் ஒன்று வந்தது, எதற்காக கர்த்தர் அழைத்தாரோ ஒரே ஒரு நாளிலே கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. உங்களையும் கர்த்தர் எதற்கென்று அழைத்திருக்கிறாரோ அதை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓட வேண்டும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் இல்லை, ஒரு வாரத்தில் 1 மணி நேரம் இல்லை, ஒரு நாளில் 3 மணி நேரம் இல்லை. இரவும் பகலும் உங்களுடைய எண்ணம் இந்த அழைப்பை குறித்தே இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கென்று உரியவன், கர்த்தருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவள், நான் மகிமையான ஊழியத்தை செய்ய வேண்டியவன். இப்படிப்பட்ட பொல்லாங்குக்கு நான் உடன்பட மாட்டேன். கர்த்தர் கிரயத்துக்கு என்னை கொண்டிருக்கிறார். நான் கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவன், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவன், கிரயத்துக்கு கொள்ளப்பட்டவள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வாழ்க்கையில் பிரச்சனைகள், சூழ்நிலைகள், பாவத்துக்குள்ளாக தள்ளும் எண்ணங்கள் வரும் பொழுது உன்னோடு இருக்கும் தேவன் அவரை மட்டும் நோக்கி பார். யோசேப்பு உலகத்தை நோக்கி பார்க்கவில்லை, கண்களுக்கு முன்பாக அந்த அழைப்பு நின்று கொண்டே இருந்தது. ஹல்லேலூயா. அந்த அழைப்பிலிருந்து அவன் மாறவே இல்லை.
அந்த அழைப்பு அவங்களுக்கு கண்களுக்கு முன்பாக நின்று கொண்டே இருந்தது. கர்த்தரினை பெரிய ஊழியத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். இதெல்லாம் இந்த ஈச்சையான காரியங்கள். இதை நான் செய்தேன்னா அதை செய்ய முடியாது, இதை நான் செய்தேன்னா ஆண்டவரை நான் பார்க்க முடியாது. இன்றைக்கும் நீ ஊழியத்துக்கு என்று அழைக்கப்படும் பொழுது ஒவ்வொரு நாளும் உன்னோடு இடைப்படுவதற்காக, உன்னோடு பேசுவதற்காக, உன்னை பூஸ்ட் பண்ணுவதற்காக, உன்னை அழைப்பை நோக்கி முன்னேற்றி செல்வதற்காக இயேசு தாமே உன்னை நோக்கி கடந்து வருகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசேப்பு எல்லா சூழ்நிலையிலையும் பாவத்தை வெறுத்து தன் சரீரம் தேவனுடைய ஆலயமாக, பரிசுத்தமாக, கரை திரை அற்ற ஆலயமாக அதை காத்து கொண்டதினாலே எகிப்து தேசத்திலே 2வது அதிபதியாக பார்வோனுக்கு அடுத்த ரேங்கில் கர்த்தர் ஒரே நாளிலே கொண்டு போய் வைத்தார். ஹல்லேலூயா. கிட்டத்தட்ட 13 வருடங்கள் காத்திருந்த ஒரு வாழ்க்கையில் கர்த்தர் அவனை தூக்கி நிறுத்தினார். இன்றைக்கும் உங்கள்கிட்ட அநேகர் பேர் சொல்லலாம், உங்களுக்குள்ளாகவே உங்களுடைய இருதயம் பேசலாம், என்னைக்கோ நடக்க போகுது, என்னைக்கோ வரப்போகுது, என்னைக்கோ நடக்க போகுது. என்றைக்கோ தீர்க்க தரிசனம் சொன்னது வருஷங்கள் கடந்து போகலாம். கர்த்தர் உண்மையுள்ளவர், தம்முடைய வார்த்தையிலே உண்மையுள்ளவர். அதை நோக்கி நம்முடைய வாழ்க்கையில் அநேக கண்ணீரின் பாதைகள், கசப்பின் நாட்கள், அடிமைத்தனத்தின் வாழ்க்கை எல்லாம் இருக்கலாம். எல்லாரும் பாவத்தை நோக்கி ஓடுவார்கள். ஆனால் உன்னுடைய அழைப்போ பரிசுத்த அழைப்பு. உன்னுடைய சரீரம் வல்லமையாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், ஊழியத்திலே பயன்படுத்தப்பட வேண்டும் என்றால், உன்னுடைய சரீரம் பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். தேவனுடைய கண்கள் ஒவ்வொரு நிமிஷமும் நீ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க பார்த்து கொண்டே இருக்குது. உன் அருகிலே இருக்கும் தேவதூதர்கள் ஒவ்வொன்றாக அதை நோட் பண்ணி பரலோகத்துக்கு அனுப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஆண்டவரை சொல்லி கேளு இன்னைக்கு, ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் பாவம் செய்தேன், நீர் வாசம் பண்ணும் தேவனுடைய ஆலயமாக என்னுடைய சரீரம் மாறணும், பரிசுத்த ஆவியின் ஆலயமாக என்னுடைய சரீரம் மாறணும். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு. நீ பரிசுத்தமாக இருக்கும்போது மட்டுமே கர்த்தர் உன்னை அழைத்த ஊழியத்துக்கென்று உன்னை பயன்படுத்த முடியும். 1 கொரிந்தியர் 6:13 சொல்லுது, சரீரமோ வேசித்தனத்துக்கல்ல, கர்த்தருக்கே உரியது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கே உரியது. இந்த சரீரம் நம்ம நினச்சிக்கிட்டு தான் நம்ம ஏன் பாடி, ஏன் சரீரம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது, சரீரமோ, நம்முடைய ஒவ்வொருவருடைய சரீரமோ கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்துக்கு உரியவர். ஹல்லேலூயா. பாருங்க, ஒவ்வொருத்தருடைய பரிசுத்தவானுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது தானியேலுடைய வாழ்க்கையை பாருங்க. தானியேல் யூத குலத்தில் பிறந்தவர், வேதாகமத்தை, ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஆகமங்களை வாசித்தவர், அதை தியானம் பண்ணினவர், கர்த்தருக்கென்று பரிசுத்தமாக இருக்கணும் அவர் எண்ணினவர். ஆனால் அவருடைய யூத நண்பர்கள் தான், ஏன்னா யூதர்களை தான் அந்த ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க. வாலிபர்களை கூப்பிட்டு பெரிய பொசிஷனுக்காக அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அப்போது எல்லாரும் போய் அவங்க விருப்பப்பட்டதெல்லாம் சாப்பிட்டாங்க, மாம்சத்தை சாப்பிட்டாங்க. அந்த மாம்சத்தை ஏன் சாப்பிடக்கூடாது என்றால், அந்த நாட்களிலே அவர்கள் பாபிலோனில் உள்ள விக்கிரகங்கள் முன்பாக அதை வைத்து அதை படைத்து விட்டு அதற்கு பிறகு தான் இந்த எடுத்துக்கொண்டு வருவார்கள். ராஜாவுக்கும் இந்த ட்ரைனிங்கில் இருக்கவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு, அரண்மனையில் உள்ளவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்ட உணவு தான் வரும். அந்த உணவை நான் தொட்டு கூட பார்க்க மாட்டேன். ஏனென்றால் என் தேவன் பரிசுத்தமுள்ள தேவன். அவரே எல்லா விக்கிரகங்களை காட்டிலும் உயர்ந்தவர். எங்கள் வேதகத்தில் சொல்லுது,
விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை எதையும் நீங்கள் புஸ்தித்தால் நீங்கள் தீட்டுப்பட்டவர்களாக மாறுவீங்க. அதனால் அவன் கூப்பிட்டு சொல்கிறாரே, அவங்களுக்கு பிரதானியாக இருந்த ஒரு மனுஷன்ட்டு சொல்கிறாங்க, நாங்கள் கூட உள்ளவெல்லாம் பார்க்குறான், அவங்கெல்லாம் சாப்பிட்றாங்க, இவங்க 4 பேர் மட்டும், சாத்ராக்கு, மேஷாக்கு, ஆபேத்நேகோ, தானியேல், இந்த 4 பேர் மட்டும்தான் இந்த தீர்மானத்தை எடுக்காங்க. எங்களுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம், தேவனுக்கு பரிசுத்தமானது. இந்த சரீரத்தை இந்த பிசாசுகளுக்கு படைக்கப்பட்டதை வச்சு நாங்கள் தீட்டுப்படுத்தவே மாட்டோம். அதனால் எங்களுடைய சரீரத்தை அதை தீட்டுப்படுத்தாமல் காத்துக்கொள்ள வேண்டும். அவங்கள கூப்பிட்றாங்க, எங்களுக்கு இந்த மாம்சம் வேண்டாம், எங்களுக்கு பருப்பும் தானியத்தை கொடுத்து நீங்கள் அதை சாதாரணமான மரக்கறி நாங்கள் சாப்பிட்டு வெஜிடேரியன் சாப்பிட்டுக்கிட்டு தான், அதை நீங்கள் எங்களுக்கு கொடுங்க. நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இவர்கள் சோதித்து பார்க்கும்போது கூட அவர்களை காட்டிலும் இவர்கள் சரீர புஷ்டி உள்ளவராக இருந்தார்கள். ஏனென்றால் நீங்கள் ஆண்டவருக்காக எடுக்கும் ஒவ்வொரு பரிசுத்தத்துக்கான தீர்மானத்தை பரலோகம் கனம் பண்ணோம். ஹல்லேலூயா. பரலோகம் கனம் பண்ணோம். உலகத்தில் உள்ளவன் எவ்வளவு நாளும் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் கர்த்தருக்கென்று நீ பரிசுத்தமாக இருக்கும் பொழுது மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ, இதே தானியலை சொல்லிப்பாங்க, ஏண்டா வாழ தெரியாதவன், பிழக்க தெரியாதவன், அந்த ஊரில் இருக்கும்போது தான் நம்ம பரிசுத்தம் அது இதுன்ட்டு இருந்தோம், இங்கே வந்த பிறகுமா அப்படி இருக்கணும், எல்லாரும் ஓடினான்னா அதே இடத்துல நீனும் ஓட வேண்டியதானே. அநேகர் அவன் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அட்வைஸ் பண்ணிப்பாங்க. ஆனால் தானியலுக்குள்ளாக ஒரு வைராக்கியம், என் கர்த்தர் பரிசுத்தர், என் சரீரம் பரிசுத்தமான சரீரமாக இருக்கணும், என் சரீரத்தை பரிசுத்த கொலைச்சலை நான் நடத்தவே மாட்டேன். அப்படியாக தன் சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். அந்நிய உணவுகளினாலே, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்ட உணவுகளினாலே அதை தீட்டுப்படுத்தாதபடி அதை காத்து கொண்டார். அதனால தான் பாருங்கள், வேதத்தில் பார்க்குறோம், இவங்க சரீரத்தை தீட்டுப்படுத்தாமல் தீர்மானம் எடுத்து ஆண்டவருடைய கற்பனை கட்டளைகளை கை கொண்டதினாலே, தானியேல் 1ஆம் அதிகாரம் 19-20 நம்ம பார்க்குறோம், இந்த 4 பேரை மட்டும் கர்த்தர் கனப்படுத்தினார். ஹல்லேலூயா. அவனோடு ட்ரைனிங் எடுத்த யூதர்களை அல்ல, அவனோடு ட்ரைனிங் எடுத்த யூத ஜனங்கள் இருந்தாங்க, வாலிபர்கள் இருந்தாங்க, இவனைப் போலவே இருந்தார்கள். ஆனால் கர்த்தருக்கென்று அவர்கள் தீர்மானம் எடுத்து, மற்றவங்கெல்லாம் கேவலமாக நினச்சாலும், கஷ்டப்படுத்தினாலும், ஏளனமாக பேசியிருந்தாலும், ஒரே ஹாஸ்டலில் தங்கியிருந்திருப்பாங்க, எவ்வளோ கேவலமாக மதிச்சிருப்பாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது, எல்லா ஜோசியர், எல்லா மந்திரவாதிகள், எல்லாரை காட்டிலும், இந்த ட்ரைனிங் கூட எடுத்தவன் எல்லாரை காட்டிலும் இந்த 4 பேரை சாதாரணமாக அல்ல 10 மடங்கு சமர்த்தராய் கண்டார்கள். ஹல்லேலூயா. நினச்சி கூட நீ பார்க்க முடியாது, நினச்சி கூட பார்க்க முடியாது. உன் சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொள்ளும் பொழுது, நீ கர்த்தருக்கு பரிசுத்தமாக இருக்கும் பொழுது, எல்லாரை காட்டிலும் நீ ஞானவானாக இருப்பாய். உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கென்று ஒரு தனி ஒரு கனம் உண்டு. எல்லாரை காட்டிலும் கர்த்தர் உங்களை உயர்த்தி இருப்பார். ஹல்லேலூயா. அதனால் இன்றைக்கும் பிரியமான பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, கர்த்தருக்கு பரிசுத்தமாக உங்கள் சரீரத்தை வைத்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு பரிசுத்தம் உங்களிடத்தில் எப்பொழுதும் விளங்கட்டும். அப்பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தமாக வைத்திருப்பார். நாம் இங்கு பரிசுத்தமாக தேவனுடைய ஆலயமாக நம்முடைய சரீரத்தை வைக்கும் பொழுது, இந்த உலகத்திலையும் உங்களுக்கு கர்த்தர் கனம் கொடுப்பார், பரலோகத்திலும் கனம் கொடுப்பார். ஹல்லேலூயா.
ஏனென்றால் நம்முடைய சரீரத்தில் அண்ணு எப்படி சொன்னாங்கன்னா, நம்முடைய சரீரத்தை பார்க்கும்போதே பரிசுத்தவான்கள் தேவன் எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்களாம். இங்கே ஒரு இடத்துல கரை, இருதயத்தின் நினைவுகளில் கரை, உதட்டில் கரை, காதுகளில் கரை, கண்களில் கரை. ஆனால் அதை கரை திரையற்றவர்களாக இந்த பாவத்தை நீங்கள் செய்யும் பொழுது இந்த கரைகள் ஒட்டிக்கொள்ளும். நீ போய் நிற்கும்போது நம்ம இங்கே உள்ளவங்ககிட்டலாம் நம்ம பரிசுத்தமானவர்கள், பரிசுத்தவாடிகள் என்று காண்பித்து கொள்ளலாம். ஆனால் பரலோகத்துக்கு முன்பாக அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க, இவன் கண்ணில் கரை, இவனுடைய காதுகள் எப்பொழுதும் தேவையற்ற காரியங்களை கேட்டுக்கிட்டு இருக்கு, வாயில் கரை, தேவையற்ற காரியங்களை பேசிக்கிட்டே இருக்கு. சகோதரனே, சகோதரியே, நீ பரிசுத்தமாக இருக்கும் பொழுது பரலோகத்திலும் நீ பாக்கியவனாயிருப்பாய், பூலோகத்திலும் கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் நீ மனுஷன் இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் மனுஷன் நினைக்கட்டும், கர்த்தருக்கு பரிசுத்தமாக ஒவ்வொரு நாளும் இருக்கும்படி உன் வாழ்க்கை சரீரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொள். பிலிப்பியர் 1:20 பார்க்குறோம், பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. பவுலுக்கு ஒரு எண்ணம், கிறிஸ்து என் சரீரம், இது பரிசுத்தமான சரீரம், இந்த சரீரத்தினாலே ஒவ்வொரு நாளும் மகிமைப்பட்டுக்கிட்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு விதத்திலே நம்முடைய சரீரத்தினாலே அவர் மகிமைப்பட்டு கொண்டே இருக்கிறார். அப்போ பாருங்க, அவ்வளவு சரீர பரிசுத்தமாக பவுல் வச்சிருந்ததுனால இந்த சரீரத்தை தொட்ட ஹேண்ட் கர்ச்சீஃப், இந்த சரீரத்தை தொட்ட பெல்ட், இதெல்லாம் எடுத்து போடும்போது இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பெல்ட்டுக்குள்ளே கூட ஊடுருவி சென்றிருக்கிறார், இந்த ஹேண்ட் கர்ச்சீஃபில் கூட ஊடுருவி சென்றிருக்கிறார். அந்த பரிசுத்தம் எங்கே பிசாசுகள் மேலே தூக்கி போட்டாலும் பிசாசுகள் அலறி கொண்டு ஓடின. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருடைய சரீரம் பரிசுத்தமானது. அவர் சொல்லாரு, என் சரீரத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நான் தேவனை மகிமைப்படுத்தி கொண்டே இருப்பேன். அந்த பிசாசுகள்லாம் சொல்லிச்சுது, இயேசுவை அறிவேன், பவுலையும் அறிவேன். ஹல்லேலூயா. அவ்வாறாக உன்னுடைய சரீரமும் பரிசுத்தமாக இருக்கும் பொழுது நிச்சயமாகவே கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கலாத்தியர் 6:17 பார்க்குறோம், கர்த்தராகிய இயேசுவினுடைய அச்சடையாளங்களை நான் என் சரீரத்திலே தரித்து கொண்டிருக்கிறேன். கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனம் எங்கள் சரீரத்திலே விளங்கும்படி இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் எங்கள் சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். கர்த்தர் நம்முடைய சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்குது. நம்முடைய சரீரம் முழுவதும் ஒரு பரிசுத்தமான சரீரம். இந்த சரீரம் கர்த்தர் வாஞ்சிக்கும் ஒரு ஆலயமாக இன்றைக்கு இருக்கிறதா? கர்த்தர் நம்முடைய சரீரத்தில் வாசம் பண்ணுவாரா? நம்முடைய அவயவங்கள் எல்லாம் பரிசுத்தமாக இருக்குதா? சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். எல்லா அவயவங்களும் பரிசுத்தமாக இருக்குதா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ வேண்டும். இன்றைக்கி பார்க்குறோம், எல்லாமே பார்க்கும்போது இந்த நாவு தான். யாக்கோபு 3:6 பார்க்குறோம், அது முழு சரீரத்தையும் கரைப்படுத்துதா. இன்னைக்கு விசுவாசிகளிடத்தில் அநேக பிரச்சனை என்னென்னா, அவங்களால இந்த நாவை அடக்க முடியல, இதை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்க முடியல. இதை அக்கினியினாலே நிரப்பும் பொழுது, இந்த நாவை பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும் பொழுது, டங்ஸ்னால் எப்பொழுதும் நீங்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அது பரிசுத்த ஆவியின் ஆலயமாக இருக்கும். ஆனால் இந்த உலகத்தின் காரியங்களை நீங்கள் பேசும் பொழுது அது என்ன செய்யுது? முழு இந்த
நாக்குனால நீங்கள் பேசி 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 அது என்ன செய்தான்? யாக்கோபு 3:6 பார்க்குறோம், முழு சரீரத்தையும் கரைப்படுத்துது. நீங்கள் மற்றதெல்லாம் சரீரத்தெல்லாம் நேரே பரிசுத்தமாக வச்சுக்கிட்டாலும் இந்த நாவுனால் நீங்கள் பேச 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 அந்த நாவு அதில் உள்ள பாவங்கள், அதில் உள்ள கரைகள், அதில் உள்ள திரைகள் எல்லாம் இந்த முழு சரீரத்துக்குள்ளாக இறங்கி வருது. வேதம் சொல்லுகிறது, இன்னைக்கு அநேக பேர் இந்த நாவினாலே பேசி பேசி, வேதம் சொல்லுகிறது அது ஆயுள் சக்கரத்தை கொளுத்தி விடுகிறது. உங்கள் ஆயுளையே அது குறுக்கி போடுகிறது. அதிகமான வருஷம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கலாம், ஆனால் இந்த நாவினால் செய்யும் பாவத்தினால உங்களுடைய ஆயுளையே ஆண்டவர் குறுக்கி போடுகிறார். இன்னொன்று பார்க்குறோம், இந்த பாவம் செய்கிறதுனால, நாவினாலே பாவம் செய்கிறதுனால நரக அக்கினியினால் கொளுத்தப்படுகிறதா இருக்கிறது. விசுவாசிகளுக்கு தான் அவர் எழுதுகிறாரு. இந்த யாக்கோபு நிருபத்தை முதல்ல பாருங்க, விசுவாசிகளுக்கு பரிசுத்தவான்களுக்கு தான் எழுதுகிறார். ஆனால் அவர் சொல்றாரு, நீங்கள் நாவினாலே பாவம் செய்ய செய்ய நல்ல சரீரத்தை அழிக்குது, சரீரத்தை கரப்படுத்துது. அடுத்தது அது உங்களை ஆயுள் சக்கரத்தையே கொளுத்துது, ஆயுளையும் குறைக்குது. அடுத்தது பார்க்குறோம், நரக அக்னியினால் கொளுத்தப்படுகிறதா, நரகத்திலேயும் உங்களை கொண்டு போய் தள்ளிவிடுது. இன்றைக்கி பாவம் செய்கிறது நம்முடைய நாவு ரொம்ப முக்கியமானது. அது பரிசுத்தமாக இருக்கும் பொழுது சரீரம் முழுவதும் நமக்கு பரிசுத்தமாக மாறும். எலிசாவின் சரீரத்தை குறித்து நம்ம பார்க்குறோம், அது பரிசுத்தமாக உள்ள சரீரம், அக்கினிமயமான ஒரு சரீரம். அவர் அதனால தான் அற்புத அடையாளங்களை செய்தார். வேதம் சொல்லுகிறது, அவர் எலும்புகளுக்குள்ளும் அக்கினி இருந்ததா. அதனால தான் மரித்த ஒரு சரீரத்தை தூக்கி போட்டாங்க அவருடைய கல்லறை மேலே. அப்பொழுது மரித்து போன எலிசாவின் சரீரத்தின் எலும்புகளிலிருந்து அக்கினி புறப்பட்டு அந்த மனிதனை உயிரோடு எழுப்பிட்டு, ஹல்லேலூயா, அவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, கரை திரையற்ற ஒரு வாழ்க்கை, நாவினால் கரைப்படாத ஒரு வாழ்க்கை, சரீரம் அக்கினிமயமான ஒரு வாழ்க்கை, எலும்புகளுக்குள்ளும் அக்கினி நிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை. மரித்து போன ஒரு மனிதன், மரித்து போன ஒரு தீர்க்கதரிசியும் அற்புதத்தை செய்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தமான எதை கொண்டாகிலும் தேவன் அற்புதங்களை செய்ய முடியும். அத்தனை வருஷம் எலும்பா மாறிப்போன ஒரு சரீரத்திலிருந்து அக்கினி புறப்படுகிறது என்றால் எவ்வளவு அக்கினியை உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருந்திருப்பார். மரித்து போன ஒருத்தனை உயிரோடு எழுப்பத்தக்கதான ஒரு அக்கினி, அவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னை பெரிய ஊழியத்துக்கு என்று அழைத்து இருக்கிறார். அந்த அளவுக்கு அக்கினி, அந்த அளவுக்கு பரிசுத்தம் உன்னிடத்திலே விளங்க வேண்டும். உன்னிடத்திலே விளங்கும்படியாக கர்த்தர் இந்த முகாமுக்கு உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதனால் எலிசாவினுடைய வாழ்க்கையில் பாருங்க, சூனேமியாட்ட போய் பேசுகிறாரு. ஏம்மா வாங்க வாங்க, இங்கே உட்காருங்க, உங்ககிட்ட பேசணும். இல்லை, அங்கே கேஎஸ்சியை கூப்பிட்றாரு. கேஎஸ்சியை கூப்பிட்டு, ஏப்பா அங்கே வா, அந்த சூனேமிகளை அழைச்சிட்டு வா. மேலே கூப்பிட்டு வரான். கூப்பிட்டு வந்தோடனே அவளுக்கு என்ன விருப்பம் இருக்குது, என்ன அவளுக்கு குறைவு இருக்குது, அவட்ட கேளு. யார் கேட்குறா? கேஆசி தான் கேட்குறான். கேஆசி தான் கேட்குறான். ஏனென்றால் அவ்வளவு பரிசுத்தம். தன்னுடைய கண்கள், தன்னுடைய சரீரம், அது எவ்விதத்திலும் பாவம் செய்யக்கூடாது, எவ்விதத்திலும் சிறு திட்டு கூட இருக்கக்கூடாது.
அவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. பேசுறது கூட, பெண்களிடம் பேசுறது கூட அவ்வளவு கேர்ஃபுல், அவ்வளவு கேர்ஃபுல்லான வாழ்க்கை. அதனால தான் அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அற்புதங்கள். இன்றைக்கு கூட சகோதரனே, உன்னுடைய கண்கள் எவ்வளவு பாவங்கள். கண்கள்னால இன்டர்நெட் இருக்கலாம், கொஞ்சம் ஒரு 10% வேணால் நன்மைகள் இருக்கலாம். அதில் எவ்வளோ தூரம் சின்ன பிள்ளைங்கள்லாம் அதில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளோ நேரம் செலவழிச்சு வேஸ்ட் ஆகுது. கண்களில் உள்ள பரிசுத்தமும் குன்றி போகுது. இரவெல்லாம் சில பிள்ளைங்க உட்கார்ந்து அதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். உங்களுடைய கண்கள் பரிசுத்தமான கண்களாக இருக்க வேண்டும். கண்களில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். நாவுகளில் பரிசுத்தம், கண்களில் பரிசுத்தம். இந்த எதை குறித்தும் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. அதில் எவ்வளவு இந்த இன்டர்நெட்டில் ஆபாசங்கள் வருது, நேரம் வேஸ்ட்டாக போகுது. இதையெல்லாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகும். இந்த கண்கள் சரீரத்தின் விளக்காக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, அது பரிசுத்தமாக இருந்ததுன்னா உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். ஹல்லேலூயா. உன் சரீரம் முழுவதும் அக்னியாக மாறி போயிடும். இது பரிசுத்தமாக இருக்க, கண்கள் பரிசுத்தமாக இருக்க இருக்க உன் சரீரம் முழுவதும் அக்னி, என் சரீரம் முழுவதும் வெளிச்சம். அதை யார் பார்க்குறாங்களோ அவர்களுக்கும் தெரியும். மோசேயினுடைய முகம் பிரகாசித்தது. அவர் அதுக்கு பிறகு ஒரு திரைச்சீலை மாதிரி ஸ்க்ரீனை போட்டுட்டு தான் ஜனங்களோடு பேசினார். ஏன் முகம் பிரகாசித்தது? அவருடைய சரீரத்தில் அவ்வளவு பரிசுத்தம், அவ்வளவு அக்னி. தேவாதி தேவனோடு முகமாக 40 நாட்கள் பேசின மோசேயின் முகம் பிரகாசித்தது, பிரகாசித்தது. ஏனென்றால் பரிசுத்தமான சரீரம், பரிசுத்தமான ஒரு சரீரம். ஆண்டவர் சொன்னார் பிலிப்பியர் 3:21, நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். ஹல்லேலூயா. நம்முடைய அற்பமான சரீரம்தான் இது. மண்ணுக்கு மண்ணாகிற சரீரமாக இருக்கலாம். ஆனால் பரிசுத்தமாக இருக்க பரிசுத்தமாக இருக்க நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இதுதான் ஆண்டவருடைய வாஞ்சியாக இருக்கிறது. இன்றைக்கும் உங்களுடைய சரீரம் மறுரூபப்படுத்தப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு சரீரமாக நம்முடைய சரீரம் இருக்கணும். இயேசுவின் சரீரத்தை பார்க்குறோம், மிகுந்த பரிசுத்தம். தேவையற்ற வார்த்தைகளை பேசவே இல்லை. அவர் எழுதி வச்சதெல்லாம் அநேக காரியங்கள் வேதத்திலே உண்டு. தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதே இல்லை. சரீரத்திலே, நாவிலே, கண்களிலே அவ்வளவு பரிசுத்தம். அதனால தான் மரித்தோரை அவர் தேவகுமாரனாக உயிரோடு எழுப்பினார். ஒரு நாள் பாருங்கள், யோவான் 4:27 சீஷர்கள்லாம் வராங்க. சமாரிய ஸ்திரீக்கு இவர் சுவிசேஷம் சொல்லிகிட்டு இருக்காரு. அவள் மனசில் உள்ளதெல்லாம் சொல்கிறாரு, அவள் செய்ததெல்லாம் சொல்கிறாரு. எல்லாவற்றையும் சொல்லிக்கொண்டு சுவிசேஷத்தை அறிவித்துட்டு இருக்க. அப்போது சீஷரெல்லாம் வராங்க. அவங்க பார்க்குறாங்க, அவங்க ஸ்ரீயுடனே அவர் தனியாய் பேசுவதை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு வாலிப பிள்ளைங்கிட்ட கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கோ எஜுகேஷன் படிச்சுக்கிட்டு இருக்கோம், நாங்கள் இந்த பிள்ளைங்களோட பேசாமல் இருப்பது எப்படி? ஒரு சில பிள்ளைங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் எப்படி பேசாமல் இருக்க முடியும்? ஒன்று. அடுத்தது, சில காலேஜ் போகிறவங்க, நாங்கள் எப்படி உறவாடாமல் இருக்க முடியும்? வேலைக்கு போகிறாங்க, நாங்கள் எங்கள் கூட வேலை பார்க்குற சகோதரிகள் உண்டு, அவங்ககிட்ட எப்படி பேசாமல் இருக்க முடியும்? எல்லாவற்றிலும்
பரிசுத்தத்தை உன்னாலே காத்து கொள்ள முடியும். இயேசுனுடைய வாழ்க்கையை பாரு, அவர் தான் உனக்கு மாதிரி. ஸ்ரீயோடு பேசினதை குறித்து ஆச்சரியம். அவரும் சகோதரிகளுக்கு பிரசங்கம் பண்ணார், சகோதரிகளுக்கு ரகசியங்களை சொல்லி கொடுத்தாரு, எல்லாம் இருக்க தான் செய்தது. ஆனாலும் மகா பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை, பிசாசினாலே குற்றம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு வாழ்க்கை, பரலோகம் சாட்சியிடும் ஒரு வாழ்க்கை, அப்படியாக ஒரு வாழ்க்கை. இன்றைக்கும் சகோதரனே சகோதரியே, நம்மையும் பாவத்துக்கு இழுக்கும் அநேக காரியங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளும் சிலர் என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து ஈவினிங்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசுவோம் பேசுவோம் பேசுவோம். அப்படியாக அநேகர் ஒவ்வொரு விதமாக ஒவ்வொரு இதில், சிலர் தனியாக போய் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமானது. சில ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மொத்தமாக போவாங்க, ஒரு 4 நாள் சேர்ந்துருப்போம். இது இப்படி ஒரு வழக்கமாக இருக்கிறது பாருங்கள். ஆனால் கர்த்தர் விரும்பும் வாழ்க்கை பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை. நீங்கள் அற்புத அடையாளங்களை செய்யும்படியாக அழைக்கப்பட்ட பிள்ளைங்க. இதற்கென்று யோசேப்பு தன்னுடைய சரத்தை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். தானியேல் தனக்கு பின்னால் வரும் வாழ்க்கைக்காக தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். பாருங்கள், பரலோகம் தானியேல் இடத்துல இருந்து தானியேலுக்குள்ளாக இறங்கி வந்தது. அவருடைய மற்ற பாவத்திலே இருந்த தங்களை தீட்டுப்படுத்தின மற்ற யூத நண்பர்களிடத்திலே பரலோகம் இறங்கி வரல. தன்னுடைய சரீரத்தை பரிசுத்தமாக காத்து கொண்ட தானியேலுக்கு தரிசனம் உண்டாகி பரலோகத்திலிருந்து ஒரு பரிசுத்தவான் இறங்கி வந்தார். எல்லாமே தானியேலுக்கு தான் நடந்தது. இன்றைக்கும் நம்முடைய சரீரம் தேவன் வாசம் பண்ணும் தேவனுடைய ஆலயமாக இருக்குது. தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இயேசுவின் சரீரத்தை பாருங்கள், அவர் மறுரூபமாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. மறுரூப மலையிலே அவருடைய முகம் பிரகாசித்தது. எதை போல? சூரியனை போல பிரகாசித்ததா. ஹல்லேலூயா. இந்த சூரியனை போல பிரகாசித்த ஒரு வாழ்க்கை. அப்படி ஒரு தேவனுடைய குமாரன், எந்த மனிதனும் பார்க்க முடியாத அப்படிப்பட்ட பிரகாசமான ஒரு வாழ்க்கை. சகோதரனே சகோதரியே, கர்த்தர் உன்னை மேன்மையான ஊழியத்துக்கென்று அழைத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் அவருக்கென்று வாழும் ஒரு வாழ்க்கை. எங்கே போனாலும் சரி, அலுவலகம் சென்றாலும், வேலை ஸ்தலத்துக்கு சென்றாலும், பிஸ்னஸ் பண்ணாலும், எங்கே போனாலும் சரி, கர்த்தருக்கு பரிசுத்தம் உனக்குள்ளாக எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:27 பார்க்குறோம். மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடிக்கு என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்கிறார், எனக்கு கொடுத்துருக்கிற அழைப்பு மகா பெரியது. ஆனால் நான் இதில் ஆகாதவனாக போயிடக்கூடாது. நான் இதுக்கு பிரயோஜனம் இல்லாதவனாக போயிடக்கூடாது. அதனால் ஒவ்வொரு நாளும் உபவாசம் இருக்கிறேன். என் சரீரத்தை பரிசுத்தப்படுத்துகிறேன். என் சரீரத்தை நான் ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன். ஹல்லேலூயா. அதை ஒவ்வொரு நாளும் அதை ஒடுக்குகிறேன், அதை கீழ்ப்படுத்துகிறேன். இந்த சரீரம் பரிசுத்தமாக தேவன் வாசம் பண்ணும் ஆலயமாக இருக்கணும்னா நாமும் நிறைய பிரயத்தனங்களை எடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாமும் பிரயத்தனங்கள் எடுக்க வேண்டும். நாம் எப்படி நேரத்தெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், எப்படி நேரத்தை வீணடிக்கிறோம், இதையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரூமுக்கு சென்ற பிறகு பட்டியல் போட்டு பாருங்கள். எவ்வளோ நேரத்தை வேஸ்ட் பண்ணுறோம்? நீங்கள் அழைக்கப்பட்டது ஆண்டவருடைய ஊழியத்துக்கென்று. எவ்வளோ நேரத்தை நம்ம இதிலெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? பேச்சில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? மற்றவர்களை குறித்ததான பேச்சில் எவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறோம்? எல்லாவற்றையும் நாம் சற்று நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். ஆண்டவர் வாசம் பண்ண வேண்டிய பரிசுத்த ஆலயமாய் நம்முடைய சரீரம் மாற வேண்டும் என்றால் ஒவ்வொரு அவயவமும், கண்ணு, நாக்கு, காது, சரீரம் முழுவதும் பரிசுத்தமாக இருக்கணும்.
ஒவ்வொரு அவயவம் மூளை பரிசுத்தமாக இருக்கணும், நினைவுகள் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, நீர் எங்களை மேன்மையான ஊழியத்துக்கு என்று அழைச்சிருக்கீங்க. நாங்கள் அதற்கேற்ற பரிசுத்தமாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12:27 பார்க்குறோம். நீங்களே கிறிஸ்துவின் சரீரம், தனித்தனியே அவருடைய அவயங்களாக இருக்கிறீங்க. என்னுடைய கையை இயேசுவின் கையாக மாற வேண்டும். என்னுடைய கண்கள் இயேசுவின் கண்களாக மாறணும். என்னுடைய கால்கள் இயேசு பரிசுத்தமான இடத்துக்கு மட்டும்தான் நடந்து சென்றார். அந்த பரிசுத்தமான இடங்களுக்கு மட்டும் நம்முடைய கால்கள் செல்ல வேண்டும். பரிசுத்தமானதை மட்டும்தான் ஜீசஸ் பேசினார். நாவு வேறு எதையும் பேசலை. ஒவ்வொன்றிலும் பரிசுத்தம் நமக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது தான் நம்முடைய சரீரம் பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் தேவனுடைய ஆலயமாக மாறும். வெளிப்படுத்தல் 11:5-6 பார்க்குறோம். அங்கு 2 சாட்சிகள் இருக்காங்க. அவர்கள் சரீரம் முழுவதும் அக்கினி, சரீரம் முழுவதும் அக்கினி. ஏனென்றால் அவர்கள் கிறிஸ்துவாகிய ஒலிவ மரத்தோடு இணைந்தவர்கள். நான் பார்க்குறோம், இந்த ஒலிவ மரம் தன்னையே துளையிடும்படி ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்தமான எண்ணெயை அது அந்த 2 சாட்சிகளுக்குள்ளாக மட்டுமல்ல, தீர்க்கதரிசிகளுக்குள்ளாக, அபிஷேகம் பெற்ற தேவனுடைய தாசர்களுக்குள்ளாக அந்த தன்னுடைய ஆயிலை, பரிசுத்தமான அந்த பொன்னிறமான ஆயிலை அது ஊற்றிக்கொண்டே இருக்குது. அது ஒரு மனிதனுக்குள்ளாக பாய பாய அவன் பொன்னிறமான மகா அக்கினி நிறைந்தவனாக அவன் மாறுகிறான். அன்றைக்கு அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. ஹல்லேலூயா! 2 சாட்சிகளும் அவர்கள் வாயிலிருந்து அக்கினி புறப்பட்டது. இன்றைக்கும் விக்கிரகங்களை பட்சிக்கத்தக்கதான பரிசுத்த அக்கினி, அற்புத அடையாளங்களை செய்யத்தக்கதான அக்கினி நமக்கும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கிறாரு. ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே, என் சரீரம்தான் பரிசுத்தம் இல்லாமல் இருக்குது. என் சரீரம், கண்கள், என்னுடைய நாவு மற்றவங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கு. என் காதுகள் ஆண்டவரே மற்றவங்களை பற்றி சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஆண்டவரே, சொல்லப்போனா தகப்பனே, வாலிப பிள்ளைங்க இந்த இன்டர்நெட்னால் எவ்வளோ பாதிக்கப்படுறீங்க. இதையெல்லாம் சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணும் தேவனுடைய பரிசுத்த ஆலயமாக என் சரீரம் மாறணும்ப்பா, என் சரீரம் மாறணும். ஆண்டவரே, அதை நீர் மாற்றும், இன்றைக்கு மாற்றும். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவர் நம் மத்தியில் வந்திருக்கிறாரு. அற்பமான சரீரத்தை மகிமையான தம்முடைய மகிமையான சரீரமாக ஒப்பாக மறுரூபம் மாற்றுவதற்காக இன்றைக்கு வந்திருக்கிறார். ஆண்டவரே, என் வாயின் பாவங்கள், என் நாவின் பாவங்கள், என்னுடைய காதுகளின் பாவங்கள், என்னுடைய கண்களின் பாவங்கள், ஆண்டவரே, ஒவ்வொன்றாக இன்றைக்கு அறிக்கை செய்கிறேன், ஒவ்வொன்றாக அறிக்கை செய்கிறேன். ஆண்டவரே, நான் பரிசுத்தமாக வாழணும்னு நினைக்கேன். என்னை ஊழியத்துக்கு நான் அழைச்சிருக்கீங்க. ஒரு நாள் பரிசுத்தமாக இருக்கேன், கேம்ப் முடிஞ்சோடனே பரிசுத்தமாக இருக்கேன், மீட்டிங் முடிஞ்சோடனே பரிசுத்தமாக இருக்கேன், மெசேஜ் கேட்கும்போது பரிசுத்தமாக இருக்கேன். மற்ற நாளெல்லாம் என்னுடைய பழைய ரொட்டீன் லைஃப். ஆண்டவரே, இன்றைக்கி இன்டர்நெட்னால் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்கள் இங்கேயும் வந்திருக்கீங்க. செல்லுனால் பாதிக்கப்பட்ட பிள்ளைங்க இங்கேயும் வந்திருக்கீங்க. ஆண்டவர்கிட்ட அறிக்கை செய்வோம், எதில் நேரத்தை அதிகமாக செலவழிக்கீங்க? எதில் நீங்கள் வேதத்தை வாசித்து நேரத்தை செலவழித்தால் அது பரலோகத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது. ஜெபத்திலே செலவழிக்கும் போது பரலோகமும் சந்தோஷப்படும், நமக்கும் ஊழியத்துக்கு நல்லது. ஆனால் எதற்காக நாம் செலவழிக்கிறோம்? நம்முடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்குது, தேவனுடைய ஆலயமாக இருக்குது. அவர் வாசம் பண்ணத்தக்கதாக
அவர் வாசம் பண்ணத்தக்கதாக நம்முடைய சரீரம் இருக்குதா? நம்முடைய சரீரம் இருக்குதா? நம்முடைய சரீரம் இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு தேவையற்ற காரியங்களை பேசுகிறீங்க, தேவையற்ற காரியங்களை கண்ணால் பார்க்கிங்க, தேவையற்ற இடங்களுக்கு நடக்கிறீங்க, தேவையற்ற காரியங்களை நேரத்தை செலவழிக்கிறீங்க. ஆண்டவரே, என்னுடைய சரீரம் உம்முடைய ஆலயம். நீர் என்னிடத்தில் வந்து வாசம் பண்ணணும் 24 ஹவர்ஸும். ஆண்டவரே, உம்முடைய எண்ணம். இந்த வேலை நேரத்தை தவிர தகப்பனே, நான் உம்மையே நோக்கி பார்க்க. ஆண்டவரே, வேலை நேரத்திலும் கூட கிடைக்கும் நேரமெல்லாம் சமயமெல்லாம் என் தகப்பனை நோக்கி பார்த்து பரிசுத்தத்தின் மேலே நான் பரிசுத்தம் அடையணும், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தம் அடையணும். ஆண்டவரே, என்னுடைய நாவு பரிசுத்தமாக இருக்கணும், காதுகள் பரிசுத்தமாக இருக்கணும். ஆண்டவரே, என்னுடைய நாக்கு பரிசுத்தமாக இருக்கணும், கண்கள் பரிசுத்தமாக இருக்கணும், மூளை பரிசுத்தமாக இருக்கணும், கைகள் பரிசுத்தமாக இருக்கணும், கால்கள் பரிசுத்தமாக இருக்கணும், ஒவ்வொரு அவயமும் பரிசுத்தமாக இருக்கணும். என்னிடத்தில் ஆண்டவரே, எனக்கு முன்பாக நீ நின்று கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, நீர் வாசம் பண்ணும் ஆலயமாக, பரிசுத்த ஆலயமாக, பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஆலயமாக நீர் ஆண்டவரே எப்படி விரும்புகிறீரோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை மாறணும். நான் கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன், கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறேன். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தை சிந்தி என்னை மீட்டிருக்கிறேன். ஆண்டவரே, நீர் எனக்கு இரங்கும், நீர் எனக்கு இரங்கும். ஆண்டவரே, நான் பாவத்தை மேற்கொள்ள பரிசுத்தமாக வாழ ஆண்டவரே எனக்கு நீர் உதவி செய்தலும். அப்பப்போ பாவத்தில் விழுந்து எழும்ப ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த முகாமில் இருந்து ஆண்டவரே எந்த பாவமும் என்னை மேற்கொள்ளாதபடிக்கு, எந்த பாவமும் மேற்கொள்ளாத ஒரு வாழ்க்கை. தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான், தேவனால் பிறந்த எவனோ பாவம் செய்யான். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தாங்க. ஆண்டவரே, அநேக பொய்கள், அநேக பொய்கள், அநேக புறங்கூறுதல் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் நிலைத்து இருக்கிறது. ஆண்டவரே, என்னோடு கூட நீர் இன்றைக்கு பேசி நீ தகப்பனே. ஆண்டவரே, என்னுடைய நாக்கு பரிசுத்தம், கண்கள் பரிசுத்தம், காதுகள் பரிசுத்தம், இருதயம் பரிசுத்தம். ஆண்டவரே, என்னுடைய மூளை பரிசுத்தம். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்திலே கொடுக்குறேன்ப்பா. என் சரீரம் பரிசுத்தம், எண்ணத்திலே பரிசுத்தம். நீர் எனக்குள்ளாக வாசம் பண்ண விரும்புகிறேன் அப்பா. தங்கள் சரீரத்தை மகா பரிசுத்தமாய் ஒப்பு கொடுத்த யோசேப்பு, தானியேலை நீர் உயர்த்தினீர், உலகத்திலையும் உயர்த்தினீர். ஆண்டவரே, பரலோகத்திலையும் உயர்த்தினீர், உலகத்திலையும் உயர்த்தினீர், பரலோகத்திலும் உயர்த்தினீர். ஆண்டவரே, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியாக ஆண்டவரே தானியேலை உயர்த்தினீர். ஆண்டவரே, பரலோகத்திலும் நீர் பெரிய கனவானாக நீர் உயர்த்தினீர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கும் ஒவ்வொரு பிள்ளையும் ஆண்டவரே தன்னை ஆராய்ந்து பார்க்க உதவி செய்யணும். ஒவ்வொரு பிள்ளையும் இன்றைக்கு பாவங்களை தூக்கி எறிய ஆண்டவரே நீர் உதவி செய்தலாம். ஆண்டவரே, எந்த பாவம் பிள்ளைகளை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவரே எங்கள் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்த ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்தரலாம். நம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. மக்க நன்றி செலுத்துகிறோம், மக்க நன்றி செலுத்துகிறோம், மக்க நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களோடு பேசியதற்காக மக்க நன்றி. என்னென்ன பாவங்கள் எங்களை மேற்கொள்ளுகிறதோ அதை நாங்கள் அப்படியே விட்டொழிக்க இன்றைக்கு உதவி செய்தோம். துதி கனமைமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமான தேவ ஜனமே, நமது அன்பு சகோதரர் அவர்கள் கொடுத்த தேவ செய்தியை உங்களிடமாக நாங்கள் ஒளிபரப்பி உள்ளோம்.
இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை சொல்லும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தையை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எங்களது இணையதள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல், ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தையும் பின்தொடரவும். எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை நாங்கள் அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 1ஆம் வார சனிக்கிழமை கேரளா மூணாரில் உள்ள ஹோட்டல் ஹில்வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி உங்களை அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட்டிற்கு எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள். இது குறித்து தானே விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின் அஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். எழுதி அனுப்ப வேண்டும் என்று விருப்பப்படுகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு உங்களது சாட்சிகளை கடிதம் வாயிலாக எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.